ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன் 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 பெருமை வாய்ந்த ஐயப்பன் ஐயப்பன் என்றிடினும் ஐயனார் என்றிடினும் ஐயப்பன் என்றிடினும் ஐயனார் என்றிடினும் அன்பர்களின் உள்ளத்திலே கோவில் கொண்ட மணிகண்டன் ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன் 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 பெருமை வாய்ந்த ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய தீவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் 5/9/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்து சிவன் ஆலயங்களிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து பிரார்த்திக்கின்ற பொழுதிலும் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றப்படுகின்ற வட திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். நமக்கு ஜாதகத்திலே குருவினுடைய நல்ல பார்வை இருக்கின்ற பொழுது அனைத்தையும் சிறப்பாக முடித்து வைப்பார். இப்போ பொதுவாக வீட்டிலே பெரியவர்கள் சொல்லுவார்கள், இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் யாராவது கேட்பார்கள், பிள்ளைக்கு இங்கே மாப்பிள்ளை பார்க்கலையா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கலையா என்றால் அவனுக்கு இப்போது வியாழ சுகம் போதாது, வியாழ சுகம் வரட்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். எனவே சுபகாரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த வியாழ சுகம் மிக முக்கியம். அதே போல் இன்றைய தினம் புத்தளம் மாவட்டத்திலே சிலாபம் நாத்தாண்டி என்கின்ற பகுதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாழ்த்தி வருகின்ற ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய இந்த கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் ஏனைய கிரியைகள் சாந்தி வழிபாடுகளோடு மாலை 5 மணி முதல் கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை. இந்த தீபங்களை ஏற்றி வைத்து லட்சுமியை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, அஷ்டலட்சுமிகளையும் ஆவாகனம் செய்து தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்கின்ற அஷ்டலட்சுமியையும் வேண்டி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து இந்த தீப பூஜை கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற தீப பூஜை வழிபாடுகளிலும் சகல அடியவர்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் கலந்து லக்ஷ்மி கடாட்சத்தை நாம் பெறுவதோடு அந்த பூர்ணாபுஷ்கலா சமேத ஐயனார் தேவஸ்தானத்துடைய கும்பாபிஷேகத்தினுடைய மகா யாகாரம்பம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகாரம்பம் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் இந்த ஏனைய சாந்தி வழிபாடு பூஜைகளோடு திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறவும் சகல அடியவர்களுக்கும் பூர்ணாபுஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திரன் ஐயனாருடைய பரிபூர்ணமான திருவள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்தி. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். நாம் மனிதர்களோடு மனிதர்களாக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அடையாளங்களை பயன்படுத்துகின்றோம். எங்களுடைய உடல், எங்களுடைய சிரிப்பு, எங்களுடைய அசைவுகள் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு, அவ்வாறு இறைவன் மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு அடையாளங்களை பயன்படுத்துவார். அந்த அடையாளங்கள் எங்களுக்கு இறைவன் தருகின்ற சந்தர்ப்பங்களாக அமையலாம். இவ்வாறு காலத்திற்கு காலம் இறைவன் இறைவாக்கினர்களை அனுப்பி அல்லது தன்னுடைய உதடுகளாக, தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய வார்த்தையை போதிப்பதற்கு, பேசுவதற்கு மக்களுக்கு மனிதர்களை அடையாளங்களாக அனுப்பினார். இவ்வாறு யோனா என்கின்ற இறைவாக்கினரை நினிவே என்ற அந்த நாட்டு மக்களுக்கு அனுப்புகின்றார். அவர்களுடைய வாழ்வு எல்லாம் ஒழுக்கமில்லாத வாழ்வாக, இறைவனுடைய அறநெறிகளை அவர்கள் பின்பற்றாமல் அழிவுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மத்தியிலே யோனா என்கின்ற இறைவாக்கினரை அனுப்புகின்றார். அந்த மக்கள் யோனாவினுடைய போதனையை கேட்டு அரசன் முதல் கடைசி ஆள் வரை அவர்கள் எல்லோரும் இந்த போதனையினாலே மனமாற்றம் பெற்றவர்களாக அவர்கள் தவம் இருந்து செபம் செய்து தியாகம் புரிந்து அவர்களுடைய மனமாற்றத்தை வெளிக்கொணர்ந்தார்கள். இவ்வாறு இந்த இயேசுவுடைய காலத்திலே சிலர் வந்து இயேசுவை சோதிப்பது போன்று ஒரு அடையாளத்தை செய்து காட்டும், ஒரு புதுமையை செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆம் அன்பு நெஞ்சங்களே, அப்பொழுது இயேசு உடனடியாக ஒரு அடையாளத்தை செய்து அவர்களை நம்ப வைக்கலாம் என்று எண்ணவில்லை. அவர்களை சாடுகின்றார், அவர்களை பேசுகின்றார், கண்டிக்கின்றார். அடையாளத்தை தேடுகின்றீர்கள். இறைமகன் இயேசுவே ஒரு அடையாளமாக, இறைவனுடைய அருட்சாதனமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, ஆண்டவருடைய கனிவை, ஆண்டவருடைய பொறுமையை இந்த இயேசு மக்களுக்கு போதனையாகவும் சாதனையாகவும் எடுத்து காட்டினார். இயேசு ஒரு தனிப்பெரும் அடையாளமாகும், அடையாளத்தை தாண்டிய ஒரு அருட்சாதனமாகும். ஆண்டவருடைய முகத்தை இந்த உலகத்திலே காண்பித்தவர் இயேசு. அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கின்றவர், ஏற்றுக்கொள்ளுகின்றவர், அவர் நல்லவர் என்பதை இயேசு எடுத்து காட்டினார். ஆனால் எல்லோரும் அதை இனம் கண்டுகொள்ளவில்லை. ஆகையினாலே இறைவனும் யார் எனக்கு என்பதை நாங்கள் இந்த நாளிலே கேட்கலாம். இந்த இறைவன் எங்களுக்கு என்ன அடையாளத்தை தந்திருக்கின்றார் என்றால், எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக, எல்லா மனித அடையாளங்களுக்கும் மேலாக இயேசுவை தந்திருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவதன் மூலமாக, அவருடைய போதனையை கடைப்பிடிப்பதன் மூலமாக நாங்கள் இறைவன் எம் மத்தியிலே இருக்கின்றார் என்பதையும், எங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதையும், அது ஆண்டவருடைய திட்டம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எனவே நாங்கள் இறைவன் எங்களோடு பேசுகின்றார், அடையாளங்கள் மூலமாக பேசுகின்றார் என்றால், எல்லா அடையாளங்களுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய போதனையை நாங்கள் படித்து கொள்வோம். அவருடைய போதனையை அறிந்து நாங்கள் அதன்படி ஒழுகுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எழ வேண்டும். இந்த மாற்றத்தினூடாகத்தான் நாங்கள் படிப்படியாக இறைவனை நோக்கிய பயணத்திலே நாங்கள் முன்னேற்றம் காணுவோம். இந்த அருளுக்காக இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்தில் இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி
எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.